எங்களோ சண்டை சூசைட் அட்டன் பண்ணி ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாம் ஆகி நான் சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தேன் மேடம். பெங்களூரில் இருந்தேன் மேடம் நான். அப்புறம் தான் பசங்களை தமிழ் படிக்க வைக்கணுத்தாலே நான் இங்கே வந்தேன் மேடம். அப்புறம் தான் எனக்கு பழக்கம் மேடம். ஏற்கனவே பிடிக்காம தான் இருந்தேன் மேடம். அவங்க கூட அம்மா கிட்ட சொன்ன அம்மா வாழ்ந்து அவங்க கூட வாழ இதை செஞ்சுக்கோன்னு சொல்லிடுச்சு. நான் 3 தடவை சூசைட் அட்டன் பண்ணேன் மேடம். ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணி ஊருக்குள்ள பஞ்சாயத்து வச்சு. பிடிக்கலன்னா தனியா வாழ தானே வேணும், எதுக்கு இன்னொருத்தரோட தொடர்பு? நான் தனியாக தான் இருந்தேன் மேடம். அப்புறம் தான் இவரு தான் அவங்க வந்து திண்டுக்கல் ஸ்டேஷன் இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க வச்சு வாழ்றாங்களா, எனக்கு வேண்டாம் நீ வா நானும் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் வாங்கினீங்களா? ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டேஷன்ல வச்சு எழுதி வாங்கிடுச்சு மேடம். ஸ்டேஷன்ல வச்சு எழுதி வாங்கி பிரயோஜனம் இல்லை. நான் கல்யாணம் முடிக்கல மேடம். கூட நான் கல்யாணம் முடிக்கல மேடம். என் பசங்க பசங்க படிக்க பசங்களுக்கு அப்பா இல்ல, இந்த பொண்ணுக்கு இப்ப அப்பா கூட இல்ல. எவ்வளவு பிரச்சனை உண்டு பண்றீங்க பாருங்க எல்லாரும் சேர்ந்து. கொஞ்சம் பொறுப்பு வேண்டாமா? எனக்கு 14 வயசுல கல்யாணம் முடிச்சாங்க மேடம். அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வரதுக்கு காரணம் மன அழுத்தம் இருக்கு அவளுக்கு ரொம்ப. எனக்கும் இருக்கு மேடம். அதெல்லாம் இல்லை மேடம். எனக்கும் இருக்கு மேடம்.